என்ன கொண்டு தர இந்த பக்கம் அப்படியே வந்தேன் நம்ம வீட்டு பக்கம். காலையில பார்த்தேன் டாடா ஏசியில நிறைய ஜாமான்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்குனது. வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஓ அது உட்காரு அதை கேட்குறேன். என் மக வயசாலி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. அப்படி அதை விட இந்த உலகத்துல எனக்கு என்ன விசுவாசம் இருக்குது நடேசா. நான் வாழ்றது என் மகளுக்காகத்தான் நடேசா. அதனால அதுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு ஃபேனு மறுபடியும் சாப்பாடு கிச்சனில் என்ன தேவை எல்லாமே மிக்சியில இருந்து தேவையான பொருள் எல்லாமே வண்டியில் ஏற்றிட்டு வந்து இறங்கி போடு. இப்போ வந்துட்டே இருக்குது. நானும் காலையில இருந்து பார்த்த வழியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சொல்லுடே. 3 வேளையும் நல்லா சாப்பிட்டா பணம் செலவாகும்னு ஒரு வேளை சாப்பிட்டு அல்சர் வந்துச்சு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உன் சம்பளத்தை பூரா மாசம் உன் பிள்ளைக்கு அனுப்பிவிட்ட. அப்புறம் இவ்வளவு பொருள் வந்து இறங்கிறதுக்கு உனக்கு பணம் எது நடேசா? வாயை கட்டி வகுத்த கட்டி எப்படியோ என் மகன் படிச்சு டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டேன். சம்பாதிக்கிற பணத்தை வாங்குற சம்பளத்தை அப்படியே அனுப்பி வச்சேன். இப்ப என் பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வருது. இனிமே பணம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அந்த பணத்தை தீவு கட்டலாம் அப்படின்னு தேவையானதெல்லாம் தீவுல எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப என் மாவு வந்தானா ஆடம்பரமா இருக்கட்டும், நானு அந்த தீவை சம்பளம் வாங்கி கட்டி போடுவேன். அதுக்குதான். ஆனா பெருமாள்னே ஒன்ன மாதிரி எல்லாம் ஊர்ல எவனும் புள்ள வளர்க்க முடியாதுன்னு பாசமா. ஆனா அப்பனுக்கு அப்பனாவும் அம்மாளுக்கு அம்மாளாவும் நீ வந்து உன்னோட பிள்ளைய தெய்வமா வளர்த்து கொத்தி வளர்த்து எப்படியோ படிக்க வச்சுக்கணும் டாக்டருக்கு. எல்லாம் கடவுள் செயல் நடேசா. என்ன பண்றது? நான் உழைச்சதும் நான் கண்ட கனவும் கடவுள் புண்ணியத்துல என் மகன் டாக்டரா வருது. எப்ப பாப்போம்னு என் கண்ணு இப்ப அங்கேயேதான் இருக்கு நடேசா. ஆமா நடேசா. எனக்கு அதை விட இன்னும் ஒரு பெருமை எதுவுமே தேவையில்லை. என் மகன் நல்ல மாதிரியா இருந்த போது அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எனக்கு அதை விட சந்தோஷம் இன்னும் எதுவும் இல்லை நடேசா. ரொம்ப நல்லது. ஆமா சரி பெருமாள்னே. சரி உன் புள்ள இப்ப நாளைக்கு தானே வருது? இன்னைக்கே வருது வைசாலி. இன்னைக்கே வருது வைசாலி. சரி உன் மக வைசாலி வந்து வருத்தம். நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பிள்ளை பாரு. கண்டிப்பா வா நடேசா. வா பாருங்க. நாளைக்கு வந்து பாரு. கண்டிப்பா வந்து பாரு. எவ்வளவு புதுசா இருக்குது. எவ்வளவு நாளாச்சு காமாட்சி. நம்ம மக படிச்சு டாக்டர் ஆகி நம்ம வீட்டுக்கு வர்றதை உன்னால பார்க்க முடியாத போச்சு. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்ப தெரியுமா? சரி காமாட்சி, நம்ம மக வருது. உன் மனசார வாழ்த்து சீக்கிரமா ஒரு டாக்டர் வேலையும் ஒரு கல்யாணமும் நடக்க ஆசீர்வாதம் செய் காமாட்சி. அப்பா வைசாலி, என்னம்மா காலையிலே வரும்னு நினைச்சிட்டு இருந்தோமா? உன்னையே பார்த்து தான் அம்மா போட்டாவும் தொடச்சு அம்மா கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா இப்படி அழைச்சி போயிட்ட வைசாலி? வேலைக்கு சாப்பிடலையாமா? அப்பா எனக்கு படிப்புலாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. உங்களை பார்க்கலங்கிற ஏக்கம் மட்டும்தான். அதான் நானே வந்துட்டேன். ஆமா நீங்க என்ன சரியா சாப்பிட்றதே இல்லையா? ஆமா அதிசயமா கேக்குறேன். உன்னை பிரிஞ்சு நான் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூட எப்ப வைசாலி பாப்போம்னு என் மனசுல இருக்கிறது எனக்கு தான்ப்பா தெரியும். வைசாலி நீ வந்துட்டு இல்லம்மா, இன்னமே பாரு நான் பார்த்துட்டேன் போது எனக்கு மறந்துட்டேன். அம்மா போட்டா தொட்டு கும்பிட்டுக்கிட்டு உள்ள போய் ரெஸ்ட் எடு. சரிப்பா. தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் உனக்கு என்ன தேவைன்னு கேட்க கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அங்க இருந்த மாதிரியே இருக்கணுமா, எந்த கஷ்டம் படக்கூடாது. வா அம்மா போட்டா கும்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுவா. காமாட்சி நம்ம மக வைசாலி வாழ்த்துமா, நல்ல மாதிரியே இருக்கு சொல்லி வாழ்த்து. நம்ம கடவுள் இருக்கான். அப்பா நான் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. நீ போமா போய் ரெஸ்ட் எடு. அம்மா நான் எடுத்துட்டு வர போட்டு நீ எடுத்துட்டு போமா. நீ அப்பா நானே எடுத்துக்கிறேன்ப்பா. போமா நீ.
அப்பா என்னப்பா ஆச்சு? இல்லப்பா, காலையில எப்போ எந்திரிக்கிற மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வேலைக்கு போகலான்னு தான் பார்த்தேன். வயிற்ற வலி தாங்க முடியல வயசாலே. ரொம்ப வலிக்குதப்பா, வயிற்று வலிக்குதுப்பா, வலிக்குது. சரி வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் வேணாம்ப்பா, டாக்டர் அங்கே போனால் செக்அப் பண்ணுறதுக்கு 300 ரூபா கேட்பாங்க. மாத்திரை ஊசிட்டு 1000 2000 செலவாகும். அதனால மாத்திரை இருக்கு, அதை எடுமா, அதை போட்டால் சரியாக போயிடும். எனக்கு இப்படி தான் வயிற்று வலிக்கும். நான் அப்போ மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுவேன். அப்பா இந்த மாத்திரை சாப்பிடவே கூடாதுப்பா. அதுதான் கொடுக்குறாங்க, மெடிக்கலில் தான் வாங்கி போடும், நல்லாவும். அப்பா மெடிக்கல்ல வாங்க கூடாதுப்பா. எதா இருந்தாலும் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான்ப்பா மாத்திரை சாப்பிடணும். நீ டாக்டர் உனக்கு தெரியுதுப்பா, எனக்கு என்னவா தெரியும். நான் கேட்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்பா நீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இது போட்டுக்கலாம், எதுக்கு வயசாலையும் உனக்கு இந்த கஷ்டம். அப்பா சொன்னா கேளுங்க, எந்திரிங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். பாத்துப்பா. ஹலோ. மாரியம்மன் கோவில் தெரு 12 நம்பர் வீடுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அப்பாவுக்கு ஓகே. பெருமாளண்ணே, பெருமாளண்ணே, ஒரு பதிலையும் காணோம். ஏங்க பெருமாளண்ணல்ல, என்ன ஊடு பூட்டுறீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன வயிற்று வலி அதிகமாகி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அடடே, அந்த ஆளுக்கு பல தடவை சொன்னங்க. கேட்க மாட்டேன்ட்டான். வகுத்த சுருக்கி வாய் சுருக்கி முள்ள இருக்கட்டும் பிள்ளைக்கெல்லாம் அடிக்கிட்டு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரா? ஆமாங்க. நல்ல ஆலியா. நான் பல தடவை சொல்லி இருந்தாலும் கேட்கல. எப்படியோ அவர் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்பா பார்த்து மெதுவா இறங்குங்க. பார்த்துப்பா, மெல்ல மெல்ல. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. உட்காருங்க. என்னம்மா வயசாலி, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலைமை வந்துருச்சேம்மா. கடவுள் ரொம்ப சோதிக்கிறாருமா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்பா நீங்க எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாதீங்கப்பா. ஏம்மா, எனக்கு எல்லாம் தெரியுமா வயசாலி. நீ டாக்டர் பேசிக்கிட்டது நான் நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் வயிற்றுல கட்டி இருக்கிறதாகவும் அதை ஊசி மூலமாகவே கரைச்சிடலான்னு சொன்னதும் 80,000 ஆகும்னு சொன்னார். நீ கொஞ்சம் கூட மனசு கொஞ்சம் கூட காசு எப்படி பெறட்டுறதுன்னு இல்லாமல் ஒத்துக்கிட்டேம்மா. ஏம்மா, என்னால் உனக்கு எதுக்கு வயசாலி இவ்வளோ கஷ்டம்? ஏதோ கஷ்டப்பட்டு வேறு வச்சுருந்து உன்னை படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டான். இந்த வீட்டை விற்று ஒரு கல்யாணத்தை பண்ணி என் கண்ணால் பார்த்துட்டாக்கா சந்தோஷமாக கண்ணை மூடிக்குவோம்மா. என் ஆசை அதுதான் வயசாலி. அப்பா நம்ம கடனை வாங்க தேவையில்ல, இந்த வீட்டையும் விற்க தேவையில்லப்பா. அப்பா நான் அங்கே சொகுசா இருக்கணும்னு நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அனுப்பின காசை நான் ஆடம்பரமாக செலவு பண்ணலப்பா. எனக்கு தேவையானதை செலவு பண்ணிட்டு மீதியை நான் பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கேன்ப்பா. ஒரு 4,75,000 இருக்குப்பா. அதை வச்சு நம்ம என் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், உங்க மருத்துவ செலவையும் பார்த்துடலாம். அம்மா சொல்ற வயசாலி, காசு சேமிச்சு வச்சிருக்கியா? ஆடம்பரமா எதுவும் செலவு பண்ணலையாம்மா? நீ என் மகளாச்சே, உன்னை என் மகன்னு சொல்லிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆடாடா ஏம்மா, 4 லட்ச ரூபா 4,75,000 சேமிச்சு வச்சிருக்கிறேன்னா எவ்வளோ சிக்கனமாக இருந்திருக்கிறம்மா நீ. நானும் என் பொண்ணு என்னவோ நினச்சிட்டேன். எல்லா பிள்ளைங்க மாதிரி கொடுக்குற காசெல்லாம் அப்பப்போ செலவு பண்ணி பத்தலைன்னு கேட்போன்னு நினச்சம்மா.
இவ்வளோ இதாக சேர்த்து வச்சிருந்து என்னுடைய உயிரையும் காப்பாத்துற, நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துறேம்மா. உன்னை நான் எப்படி பாராட்டுன்னே தெரியலம்மா. என்னம்மா சொல்றது? அது மாதிரி சார் வாங்க வாங்க உள்ள வாங்க. உட்காரு. ஏதோ புண்ணியத்துல நல்லா இருக்கு தம்பி. ஐயோ இதோ கொண்டு வந்துடுறேங்க. காப்பி போட்டு வாங்க. நல்லா இருக்கு டாக்டர் தம்பி. ஹாஸ்பிட்டலே கேட்கணும்னு நினைச்சேன். அது அங்கே கேட்டால் முடியாது இருக்காது. அதனால சரி வீட்டுக்கே வரணும்னு வந்திருக்கேன். என்ன கேட்கறது ஒன்றும் புரியல தம்பி. உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் எல்லாம் சிக்கனமாக இருந்து கொஞ்சம் உங்களை ட்ரீட்மெண்ட் வெயிட்டிங் பண்ணிருக்காங்க. அதனால் உங்களை நேரம் வந்து பொண்ணு கேட்ட போலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா அனுப்பிச்சுட்ருக்காங்க. உங்களோட விருப்பம் என்னன்னு நீங்கள் என் வீட்டில் பொண்ணு கட்டுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் டாக்டர் தம்பி. ஏன்னா என் பொண்ணும் டாக்டரு, நீயும் டாக்டரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் எதிர்காலம் ரொம்பவும் நல்லா இருக்கும். எல்லாம் அந்த கடவுள் புண்ணியத்தில் ஜாதகம் சரியாக இருந்தால் நம்ம சம்பிரதாய பிரகாரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் என் மக வயசாலி, எல்லாத்துலேயும் புத்திசாலித்தனம். ஒரு வார்த்தை என் மகளையும் கேட்கணும். அவள் சம்மதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். சரி. சம்மதமா? என்னப்பா சம்மதம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயம்தாம்மா. நல்ல விஷயம்தாம்மா வயசாலி. டாக்டர் தம்பி உன்னை பொண்ணு கேட்ட வந்திருக்கிறாரு. உன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு தான் உன் சம்மதம் என்னன்னு நான் சொன்னேன். அப்பா நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு அதுல சம்மதம்ப்பா. நீ என் மகளாச்சே. இதே நம்ம வேற டாக்டர் கிட்ட போயிருந்தோம்னா எக்ஸ்ரே ஸ்கேனு ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்கப்பா. ஆனால் இவர் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம வெறும் 80,000த்துல ஊசி மூலியமாவே கரைக்கலான்னு சொல்லிட்டாரு. என்ன முன்னாடியே நேர்மையாக பண்ணேன். இல்லை தம்பி, உண்மையா நடக்கிறது அதான் உண்மைதான் சொல்லுது. இல்லை நம்ம என்ன முறையாக பண்ணுமோ நான் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றவங்க நிறைய பேர் வாங்குறாங்க, நம்ம அது மாதிரி இல்லை. கல்யாணத்தை என் மகன் எப்படி சொல்லுதோ அப்படி செஞ்சுக்கலாம். அதனுடைய விருப்பம் என்ன ஆகும்? உங்கள் விருப்பம் என்ன சொல்லுங்க, அது மாதிரி நானும். எங்க அப்பா சம்மதம் தான் என் சம்மதம். ஆனா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன வயசாலே சொல்லு வயசாலே எதுவாக தான் செஞ்சுக்கலாம். என் கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா பண்ணாம எளிமையா ஒரு கோயில்ல பண்ணணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட நாம அனாத ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை நாம ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும். நீ சொல்ற மாதிரி சிறப்பு எல்லாம் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார். சரி, நான் வரேன். எல்லாம் நல்லா நடக்கும். பெருமாளண்ணே, பெருமாளண்ணே, வாங்க நடேசா. என்ன உன் மகன் வயசாலி பார்க்கலான்னு வந்தா கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நடேசா கோச்சுக்காத. யாருக்கும் பத்திரிக்கை வைக்கல, வெத்தலை பாக்கு வைக்கல, யாருக்கும் சொல்லல. இது சிக்கனமா கோயில்ல பண்ணி எங்க மக விருப்பப்படி இந்த அனாத ஆசிரமும் ஊனமுற்றோரும் முதியோர்கள் இருக்காருல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் அன்னதானம் போடுறதா அவங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால சிக்கனமா பண்ணியாச்சு. அதனால யாருக்கும் நாங்க எதுவுமே சொல்லல. இன்னைக்கு வராங்க, அன்னைக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசா இல்லையா, இன்னைக்கு வரா. இன்னைக்கு பாரு கூட இருக்கிற கூட்டாளி கூட சொல்லாத கல்யாணம் பண்ணி இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லாத இருக்கணும் நடேசா. தப்பா நினைச்சுக்காத. உட்காரு நடேசா, வருவாங்க பார்த்துட்டு போவேன். உட்காருங்க. எல்லாம் வீட்டுல எல்லாம் சரி சரி. நான் அந்த பக்கம் வரலன்னா வர முடியல. என்ன பண்றது அப்படின்ட்டு வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வயசாக வாங்க உடம்பு நல்லா இருக்கா? பேசிட்டு இருந்தோம். உடம்பு பரவாயில்ல மாப்பிள்ள. கரெக்டாக சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தேன். ஒரு 10 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க சரியா போயிடும். சரிங்க. கரெக்டாக சாப்பிட்டுங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. கட்டில் ஒரு கரைஞ்சிச்சு மாத்திரை கொடுங்க. நல்லா இருக்கேன் மாதேஷ் மாமா. அப்பா வயிற்றுல இருந்த கட்டியெல்லாம் முழுசா கரைஞ்சிருச்சு.
இருந்தாலும் டாக்டர் ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் அவர் கூட இருந்து கரெக்டா நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும். அப்பா நீங்க நேரத்துக்கு கரெக்டா மருந்து மட்டும் சாப்பிடல, திரும்ப உங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவோம். சாப்பிடுமா இந்த மாதிரி எனக்கு எதுக்குமா நோய் வருது? நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறி போச்சு. நான் இப்போ 20 வயசு பையன் மாதிரி நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறேன். எனக்கு அந்த நோய் இல்லை. நீங்க சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு நோய் இல்லாத வாழ்வா இருக்குமா? அப்பா குழந்தை மாதிரி இடம் பிடிப்பாரு, அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க மாமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க நல்லா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் கூட்டாளி உங்களுக்கு வயசு, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு மாமா கோவிச்சுக்கிட்டாரு. நீங்க 2 பேரும் அவர் கட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா 100 வருஷத்துக்கு 16 பெற்று நல்ல நிறந்த செல்வங்களோட நல்லா இருக்கணும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? உங்க உடம்புல கண்டிஷனுங்க, நீங்க தனியாக கஷ்டப்படுறீங்க, என் கூட வந்துருங்க, நாங்களும் பார்த்துக்கலாம். எங்க அப்பாவுக்கு தன்மானம் ஜாஸ்தி. நானே அவர்கிட்ட நிறைய டைம் கூப்பிட்டு பார்த்துருக்கேன், ஆனா எங்க அப்பா வரமாட்டாரு. பரவாயில்லைங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. மாதிரி என்னால முடிகிற வரலையும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறேன் தம்பி. என்னால முடியலாம், உங்ககிட்ட தானே வர போறேன். வேற எங்க போறோமாம்ல, உங்ககிட்ட தான் வர போறேன். சரி மாமா, சரி பார்த்து முடியும், 10 நாள் இருந்துக்குங்க. சரி நான் பார்த்துட்டு வரேன். சரி வரேன்ப்பா. வயசாலி என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுமா? ஒரே ஒரு தடவை காற்றமான வாய்தனையாவது என் உயிரே என் ஆசை தங்க மகளே, என்னாலும் உன் முகத்தில் புன்னகைய பார்க்கணும். என்னாலும் உன் முகத்தில் புன்னகைய பார்க்கணும். அம்மா டாக்டரம், அம்மா டாக்டரம்மா, தாயாகி தந்தையாகி உன்னை வளர்த்த நீ படிக்க வேண்டும் என்று நான் உழைச்சேன். தாயாகி தந்தையாகி உன்னை வளர்த்தேன். நீ டாக்டராக வேணும் என்று நான் உழைச்சேன். இப்ப உன்னை டாக்டர் அம்மான்னு நான் அழைச்சேன். டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா. நல்ல மாதிரியே இருந்தா நான் எப்பவுமே நல்ல மாதிரியே இருப்பேன். ஐயோ மாமா இருக்கிறாரு, எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா. நல்ல மாதிரியே இருக்கு. பார்த்து மாப்பிள்ள. சரி மாமா, பார்த்துக்க. சரி மாமா. என்னாலும் அடிக்கடி நானும் வரேன். அதனால முடியாத காலத்துல உங்ககிட்ட தான் வருவேன். நீங்க தான் என்ன பார்த்துக்க. எப்போ வேணாலும் வாங்க, நான் பார்த்துக்கலாம். சரி, சரி ரொம்ப சரி மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டோம்.